நமஸ்தே. லக்ஷ்மி உஷா வீடியோவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம்ம இந்த வீடியோவில் ஹிந்தி பிராத்மிக்கில் 4th லெசன் ஹமாரா ஸ்கூல் கற்றுக்கலாம் வாங்க. ஹமாரா ஸ்கூல், அவர் ஸ்கூல், நம்முடைய பள்ளி. மை ஸ்கூல் மே படுத்தா ஹூம், நான் ஸ்கூலில் படிக்கிறேன். ஐ எம் ஸ்டடிங் இன் ஸ்கூல். हमारे स्कूल का नाम महात्मा गांधी विद्यालय है. நம்ம ஸ்கூலோட பேர் மகாத்மா காந்தி வித்யாலய். हमारे स्कूल का मकान बहुत बड़ा है. हमारे स्कूल का मकान, எங்கள் ஸ்கூலோட பில்டிங், மக்கான்னா பில்டிங், எங்கள் ஸ்கூலோட பில்டிங் बहुत बड़ा है, மிகவும் பெரியது. उसके आगे, அதுக்கு எதிரில் छोटी सी फुलवारी है, ஒரு சின்ன தோட்டம் இருக்குது. ஃபுல்வாரி அப்படின்னா கார்டன். தெர் இஸ் அ ஸ்மால் கார்டன் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ஸ்கூல். और पीछे एक बड़ा मैदान है. और पीछे, அப்புறம் பீச்சேனா பின்னால், அட் த பேக் ஆஃப் த ஸ்கூல் एक बड़ा मैदान है. தெர் இஸ் அ பிக் கிரவுண்ட், ஒரு பெரிய மைதானம் இருக்குது. தெர் இஸ் அ பிக் கிரவுண்ட் அட் த பேக் ஆஃப் அவர் ஸ்கூல். वहाँ हम सब खेलते हैं, அங்கே நாங்கள் எல்லாரும் விளையாடுறோம். there we all play. हमारे स्कूल में, எங்களுடைய பள்ளியில், in our school 12वीं कक्षा तक है. there 12th standard, up to 12th standard is in our school. நம்ம ஸ்கூலில் 12வது வரைக்கும் இருக்குது, +2 வரைக்கும் இருக்குது. उसमें कई छात्र पढ़ते हैं. many children, many students, छात्रना students, many children study there, many students study there. स्कूल में, स्कूलिல் पढ़ाई 10 बजे शुरू होती है. पढ़ाईना ஸ்டடீஸ், அந்த படிப்பு சொல்லிக் கொடுக்குறது எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கிறது? 10 மணிக்கு ஆரம்பிக்கிறது. 10 बजे शुरू होती है. 10 o'clock शुरू होती है. starts, it starts at 10 o'clock. the studies starts at 10 o'clock in our school. और दोपहर को, दोपहरना आफ्टरनून, मध्याह्न, दोपहर को 1 बजे तक till 1 o'clock चलती है. it goes on. ஸோ இந்த ஸ்டடீஸ் வந்து காலம்பரை 10 மணிக்கு ஆரம்பிக்குது, மத்தியானம் 1 மணி வரைக்கும் நடக்குது. உஸ்கே பாத், அதுக்கப்புறமா 1 घंटे का भोजनावकाश है. भोजनावकाश, भोजन अवकाश அப்படின்னா 1 மணி நேரம். அதுக்கப்புறமா 1 hour, an hour என்ன கிடைக்கிது நமக்கு? லஞ்ச் பிரேக். போஜனா அவகாஷ்னா லஞ்ச் பிரேக். நமக்கு an hour, 1 hour லஞ்ச் பிரேக் கொடுக்குறாங்க. தப், அப்போ कुछ छात्र घर जाकर खाना खाते हैं. அப்போ கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸு, कुछ छात्रனா few students, घर जाकर they go home to eat, खाना खाते हैं, சாப்பிட்றதுக்கு வீட்டுக்கு போகிறாங்க. few students go home to eat the lunch. कुछ छात्र, few students, घर से लाया खाना खाते हैं, ஸ்கூல் में ही खाते हैं. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க? घर से लाया खाना, வீட்டிலேருந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வராங்க. அதை ஸ்கூல் மேஹி காத்தேங்க, தே ஈட் இன் த ஸ்கூல் இட் செல்ஃப், அவங்க ஸ்கூல்லையே சாப்பிட்றாங்க. ஃபிர் அதுக்கப்புறமா 2 बजे 2 மணிக்கு சப் சாத்திர, ஆல் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லா ஸ்டூடெண்ட்டும் ஸ்கூல் ஜாத்தேங்க, ஸ்கூலுக்கு போகிறாங்க. ஸோ ஆஃப்டர் தட் ஆல் த சில்ட்ரன் கோ ஹோம், சாரி சாத்திர ஸ்கூல் ஜாத்தேங்க. ஸோ லஞ்ச் பிரேக் முடிஞ்சோடனே எல்லோரும் திரும்ப ஸ்கூலுக்குள்ளே போகிறாங்க. और शाम के 4 बजे तक, அதுக்கப்புறம் ஈவினிங், ஷாம்கோ ஈவினிங் 4 बजे तक till 4 o'clock पढ़ते हैं, they study. ஸோ லஞ்ச் பிரேக் அப்புறம் 4 மணி வரைக்கும் அங்கே படிக்கிறாங்க. உஸ்கே பாத், ஆஃப்டர் தட், உஸ்கே பாத் அப்படின்னா ஆஃப்டர் தட், உஸ் தின் கேலியே, அன்னைக்கு உள்ள லெசன்ஸ் எல்லாம் முடிஞ்சிருது. சுட்டி ஹோ ஜாத்தி ஹை, தே லீவ் த ஸ்கூல், அதுக்கப்புறமா எல்லா விஷயமும் முடிஞ்சிருது, அங்கே ஸ்டடீஸ் எல்லாம் முடிஞ்சிருது. शाम को छात्र मैदान में खेलते हैं. शाम को, इवनिंग, स्टूडेंट्स प्ले इन द ग्राउंड. शाम को छात्र मैदान में खेलते हैं, इवनिंग दे प्ले इन द ग्राउंड. छात्र तरह तरह के खेल खेलते हैं. இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து விதவிதமான விளையாட்டை விளையாடுறாங்க. தர தரக்கே கேல், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேம்ஸ். கேல்னா கேம்ஸ். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளே டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கேம்ஸ். कुछ छात्र, few students, फुलवारी में काम करते हैं. few students work in the garden. फुलवारी அப்படின்னா garden. few students work in the garden.
6 बजे सब छात्र घर चले जाते हैं. ஸோ அட் 6 o'clock ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் கோ ஹோம். ஸோ 6 மணிக்கு எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வீட்டுக்கு போயிடுறாங்க. अध्यापक भी छात्रों के साथ खेलते हैं. ஸோ இப்போ பிடி டீச்சர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அதனால் டீச்சர்ஸ் கூட என்ன பண்ணுறாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் கூட விளையாடுறாங்க. ஸோ டீச்சர்ஸ் ஆல்சோ ப்ளே வித் த சில்ட்ரன். काम करते हैं. அப்புறம் அவங்க கூட தோட்டத்தில் வேலை செய்கிறாங்க. वे छात्रों को नए नए खेल सिखाते हैं. ஸோ தே டீச் தெம் நியூ கேம்ஸ். அவங்களுக்கு புது புது விளையாட்டுக்களை சொல்லித்தராங்க. वे छात्रों से प्यार करते हैं. दे लव द चिल्ड्रन. और अच्छी अच्छी बातें बताते हैं. நல்ல நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுக்குறாங்க. தே டீச் தெம் குட் தாட்ஸ். ஸோ லெசன் இதோட முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் ஷப்தார்த் பார்க்கலாம். கிளாஸ் ரூம் வகுப்பறை. கட்சா கிளாஸ் ரூம் வகுப்பறை. கட்சானா கிளாஸ் ரூம். கானா ஃபுட் உணவு. படாயி எஜுகேஷன் படிப்பு. ஃபுல்வாரி ஃப்ளவர் கார்டன் பூந்தோட்டம். சுட்டி ஹாலிடே விடுமுறை. प्यार अफेक्शन अன்பு. प्रांतीय भाषा में अर्थ लिखिए. राइट मीनिंग्स इन योर रीजनल लैंग्वेज. फुलवारी या फ्लावर गार्डन பூந்தோட்டம். प्यार अफेक्शन அன்பு. சுட்டி ஹாலிடே விடுமுறை. पढ़ाई एजुकेशन படிப்பு. विलोम शब्द लिखिए. राइट ऑपोजिट वर्ड्स. बहुत कम. बहुतना मोर, कमना लेस. नया पुराना न्यू ओल्ड. आगे पीछे फ्रंट बैक. अच्छा बुरा गुड बैड. छोटी बड़ी स्मॉल बिग. कोष्ठक से सही शब्द चुनकर खाली जगह भरिए. कोष्ठक मीन्स ब्रैकेट. ஸோ ப்ராக்கெட்லேருந்து சஹி ஷப்து சுன்கர் சூஸ் த கரெக்ட் ஆன்சர் அண்ட் ஃபில் இன் த பிளாங்க்ஸ். சரியா, இந்த ப்ராக்கெட்டில் 2 வார்த்தை கொடுத்துருக்காங்க. இதில் எது கரெக்டான வார்த்தையோ அதை நம்ம செலக்ட் பண்ணி இங்கே ஃபில் பண்ணணும். ஸ்கூல் கே ஆகே சோட்டி சி டேஷ் ஹை. ஃபுல்வாரி யா தாலாப். இப்போ ஸ்கூலுக்கு முன்னாடி என்ன இருக்குதுன்னு சொன்னாங்க, ஃபுல்வாரி ஹை இல்லையா, ஃபுல்வாரி தான் அதுக்கு ஆன்சர். उसके बाद 1 घंटे की डैश होती है. आफ्टर दैट there is an hour. என்ன இருக்குது, அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்க, சுட்டி ஆர் ஆராம். ஸோ லஞ்ச் பிரேக் 1 hour கொடுக்குறாங்க இல்லையா. ஸோ சுட்டி होती है. நமக்கு லெசனில் சுட்டின்னு இருக்கிறதுனால சுட்டின்ற வார்த்தையை நம்ம சூஸ் பண்ணணும். छात्र डैश 4 बजे तक पढ़ते हैं. छात्र डैश 4 बजे तक पढ़ते हैं. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் 4 மணி வரைக்கும் படிக்கிறாங்க. எப்போ, சபேரே ஷாம்கோ. சபேரே 4 o'clock, ஷாம்கோ 4 o'clock, ஷாம்கே. ஸோ ஈவினிங் 4 o'clock வரைக்கும் படிக்கிறாங்க. छात्र डैश के खेल खेलते हैं. स्टूडेंट्स प्ले कुछ तरह तरह डिफरेंट टाइप्स ऑफ. ஸோ तरह தான் நமக்கு லெசனாக கொடுத்தது. छात्र तरह के खेल खेलते हैं. डिफरेंट टाइप्स ऑफ गेम्स விளையாடுறாங்க. अध्यापक छात्रों को अच्छी अच्छी डैश बताते हैं. டீச்சர்ஸ் த ஸ்டூடெண்ட்ஸ் எதுன்னு சொல்லித்தராங்க, பாத்தே ஆதத்தே. பாத்தேனா விஷயங்கள், ஆதத்தேன்னா பழக்க வழக்கங்கள், ஹேபிட்ஸு. ஸோ இங்கே நமக்கு லெசனில் என்ன கொடுத்துருக்காங்க, பாத்தேன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு அதுதான் ஆன்சர். அத்தியாபக் சாத்திரங்கோ अच्छी अच्छी बातें बताते हैं. நமக்கு வந்து லெசன்ஸ் என்ன கொடுத்துருக்கோ அந்த வேர்ட்ஸை நம்ம சூஸ் பண்ணி எழுதணும். அதான் ப்ராக்கெட்டில் 2 வேர்ட்ஸ் இருக்குது. அதில் என்ன வேர்டுன்னு நம்ம ஞாபகம் வச்சு இங்கே சூஸ் பண்ணி எழுதணும். नेक्स्ट वाक्यों को मिलाइए. वाक्यों को मिलाइए என்னது, மேட்ச் த ஃபாலோயிங். ஓகேவா. ஸோ எல்லாத்துக்கும் இங்கே நமக்கு ஆன்சர் கொடுத்துருக்காங்க, ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸ்கூல் கே ஆகே. ஸ்கூல் கே ஆகே इन फ्रंट ऑफ द स्कूल. शुरू होती है स्टार्ट्स. पढ़ाई 10 बजे. स्टडीज एजुकेशन स्टार्ट्स एट 10 o'clock படித்தோம் இல்லையா. अध्यापक छात्रों से. टीचर्स विद द चिल्ड्रन. शाम को छात्र इवनिंग स्टूडेंट्स. शाम के 4 बजे तक इवनिंग टिल 4 o'clock. प्यार करते हैं लव
मैदान में खेलते हैं, प्ले इन द ग्राउंड, पढ़ते हैं, रीड्स, फुलवारी गार्डन. ஸோ நம்ம ஃபஸ்ட்டுக்கு என்ன மேட்ச் ஆகும், ஸ்கூல் கே ஆகே ஃபுல்வாரி ஹே இல்லையா, இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ஸ்கூல் தேர் இஸ் எ கார்டன், ஸ்கூலுக்கு முன்னாடி கார்டன் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ ஃபுல்வாரி ஹே அதுதான் மேட்சாக இருக்கும். படாயி 10 பஜே ஷுரு ஹோத்தி ஹே, ஸோ ஸ்டடீஸ் வந்து 10 o'clock ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஷுரு ஹோத்தி ஹே அதுதான் நமக்கு ரொம்ப மேட்ச் ஆகும் இதுக்கு. அத்தியாபக் சாத்ரோं से, ஸோ டீச்சர் வித் த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸை प्यार करते हैं, दे लव द चिल्ड्रन, छात्रों से प्यार करते हैं, दे लव द चिल्ड्रन. शाम को छात्र, ஈவினிங் சில்ட்ரன் என்ன பண்ணுறாங்க, मैदान में खेलते हैं, प्ले इन द ग्राउंड. शाम के 4 बजे तक, ஈவினிங் டில் 4 o'clock पढ़ते हैं, படிக்கிறாங்க. ஸோ இப்படி மேத்ஸை ஃபாலோயிங் நம்ம எழுதும்போது அதுக்கு நேராக கரெக்டான ஆன்சரை இது மாதிரி எழுதணும் எக்ஸாமில். அப்புறம் प्रश्नों का उत्तर एक एक वाक्य में लिखिए. नेक्स्ट क्वेश्चन आंसर्स. स्कूल का मकान कैसा है, स्कूल बिल्डिंग எப்படி இருக்கு, how is the school building. स्कूल का मकान बहुत बड़ा है, स्कूल बिल्डिंग is very big. स्कूल के पीछे क्या है, what is at the back of the school, ஸ்கூலுக்கு பின்னாடி என்ன இருக்குது. स्कूल के पीछे एक बड़ा मैदान है, ஸ்கூலுக்கு பின்னாடி ஒரு பெரிய கிரவுண்ட் இருக்குது. there is a big ground at the back of our school. स्कूल में पढ़ाई कितने बजे शुरू होती है, ஸ்கூலில் ஸ்டடீஸ் எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது, शुरू होती है ना ஸ்டார்ட் ஆகுது. स्कूल में पढ़ाई 10 बजे शुरू होती है, ஸ்கூலில் ஸ்டடீஸ் 10 o'clock ஸ்டார்ட் ஆகுது. छात्र मैदान में कब खेलते हैं, ஸ்டூடெண்ட்ஸ் எப்போ மைதானத்தில் விளையாடுறாங்க, கிரவுண்டில் விளையாடுறாங்க. छात्र मैदान में शाम को खेलते हैं, ஸ்டூடெண்ட்ஸ் ஈவினிங்கில் கிரவுண்டில் விளையாடுறாங்க, மைதானத்தில் விளையாடுறாங்க. छात्र कितने बजे घर जाते हैं, ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை மணிக்கு வீட்டுக்கு போகிறாங்க. छात्र शाम को 6 बजे घर जाते हैं, ஸ்டூடெண்ட்ஸ் ஈவினிங் 6 o'clock வீட்டுக்கு போகிறாங்க. ஸோ இந்த லெசன் இதோட முடிஞ்சிருது. நல்லா படித்து மார்க் வாங்குங்க. தன்யவாத்.